ശ്ലോകം 46. സ്രഷ്ടാ ത്വം പാലകഃ ച അഹം ഹര സംഹാരകാരകഃ കൃതഃ ശക്തി ഇതി സന്ദർക്കഃ ക്രിയതേ വേദപാരകൈഃ. സ്രഷ്ടാ ത്വം പാലകശ്ചാഹം ഹരസംഹാരകാരക കൃതാ ശക്ത്യേതി സന്ദർക്ക ക്രിയതേ வேதபாரகை. அப்படி இருந்தா கூட நீங்கள் சிருஷ்டிகர்த்தாவாயிட்டும் நான் பரிபாலகராயிட்டும் ருத்ரன் சம்ஹாரம் பண்றவராயிட்டும் ஆனது பராசக்தியோடு ஆத்மை அனுசரிச்சாக்கும் அப்படின்னு வேத பண்டிதர்கள் எல்லாம் நினைக்கிறா அப்படின்னு இந்த ஸ்லோகம். மகாவிஷ்ணு பிரம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறதையாக்கும் பார்க்கிறோம். உலகத்துல எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கா? தேவர்களாகட்டும் அசுரர்களாகட்டும் மனுஷாலாகட்டும் என்னவாக்கும் நினைச்சுட்டு இருக்கா அப்படின்னா, சிருஷ்டி பண்றது பிரம்மாவும், பரிபாலனம் பண்றது விஷ்ணுவும், சம்ஹாரம் பண்றது ருத்ரனுமாக்கும் அப்படின்னு. அப்படி நினைச்சிருந்தா கூடியும் நீங்கள் சிருஷ்டிகர்த்தாவாயிட்டும் நான் பரிபாலகனாயிட்டும் ருத்ரன் சம்ஹாரமூர்த்தியாயிட்டும் அவதாரம் பண்ணினது அந்த ஆதிபராசக்தியோடு ஆத்மைக்கு தகுந்த மாதிரியாக்கும் அப்படின்னு ஞானிகள் வேத பண்டிதர்கள் தெரிஞ்சின்றிருக்கா. ஸ்லோகம் 47. ஜகத் சஞ்சனனே சக்திஹி त्वयि तिष्ठति राजसी सात्विकी मयि रुद्रेज तामसी परिकीर्तिता. जगत् संजनने शक्तिस्त्वयि तिष्ठति राजसी सात्विकी मयि रुद्रेज तामसी परिकीर्तिता. ஜகத் சிருஷ்டிக்கு ரஜோகுணம் வேணும். அந்த ரஜஸ் அப்படிங்கிற சக்தி பிரம்மாவே உங்ககிட்ட இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு அந்த ரஜோகுணத்தால மட்டும்தான் சிருஷ்டி பண்றதுக்கு உங்களுக்கு சாதிக்கும். அதனாலேயாக்கும் உங்ககிட்ட சிருஷ்டி அப்படிங்கிற பொறுப்பை அம்பாள் கொடுத்திருக்கா. அதே மாதிரி சாத்விகமான சக்தி எங்கிட்ட இருக்கிறதுனாலேயாக்கும் பரிபாலனம் அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்பை எனக்கு தந்திருக்கா அம்பாள். அதே மாதிரி தாமச சக்தி ருத்ரன்ல இருக்கு. அதனாலேயாக்கும் ருத்ரனுக்கு சம்ஹாரம் அப்படிங்கிற அந்த ஒரு வர்க்க கொடுத்திருக்கா அம்பாள் அப்படின்னு. ஸ்லோகம் 48. தயா விரஹிதஹ த்வம் ந தல் கர்மகரணே பிரபுஹு ந அஹம் பாலயிதும் சக்தஹ சம்ஹர்த்தும் ந அபி சங்கரஹ. தயா விரஹிதத்வம் ந தல் கர்மகரணே பிரபு நாஹம் பாலயிதும் சக்த சம்ஹர்த்தும் நாபி சங்கர. அந்த சக்தியை தவிர்த்துட்டு நமக்கொன்னும் எந்த வேலையும் பண்ண முடியாது. சலனம் அப்படிங்கிற விஷயம் உண்டாகணும் அப்படின்னா அம்பாளோட அனுகிரகம் உண்டாகணும். சக்தி கூட இல்லாதக்கு சிவனுக்கு சலிக்க முடியாது. அந்த சக்தி இல்லாதக்கு பிரம்மாவே உங்களுக்கு சிருஷ்டி பண்ண முடியாது. எனக்கு சக்தி இல்லாம பரிபாலனம் பண்ண முடியாது. சங்கரனுக்கு சக்தி கூட இல்லாதக்கு சம்ஹாரம் பண்றதுக்கும் சாதிக்காது. ஸ்லோகம் 49. தது அதீனா வயம் சர்வே வர்த்தாமஹ சததம் விபோ பிரத்யக்ஷே ச பரோட்சே ச திருஷ்டாந்தம் ஸ்ருணு சுவ்ரதா. தததீனா வயம் சர்வே வர்த்தாம சததம் விபோ
பிரத்யட்சேஜ பரோட்சேஜ திருஷ்டாந்தம் ஸ்ருணு சூரத. அந்த சக்திக்கு அடிபணிஞ்சு നമ്മളെല്ലാം எப்பவும் இருந்துட்டு இருக்கோம். ஆதிபராசக்திக்கு கீழையாக்கும் നമ്മളെല്ലാം வேலை பண்றோம். அம்பாள் என்ன சொல்றாளோ அதுக்கு தகுந்த மாதிரியாக்கும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பிரத்யட்சமும் அதே மாதிரி பிரத்யட்சம் அல்லாதக்கு பரோட்சம், அதாவது டைரக்ட் ஆயிட்டும் இன்டைரக்ட் ஆயிட்டும் நிறைய எவிடன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீ கேளு அப்படிங்கிறார் விஷ்ணு பிரம்மா கிட்ட. அப்படின்னு இங்க நாரதர் வியாசன் கிட்ட கதை சொல்லிட்டு இருக்கார். அப்படி சொல்ற கதைய சூதன் சவுனகாதிகளுக்கு சொல்லிட்டு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகம் 50. சேஷே சோபினி பர்யங்கே பரதந்திரோ ந சம்சயः தததீனः சதோத்திஷ்டே சதுத்திஷ்டே காலே காலவசம் கதः. சேஷே சோபினி பர்யங்கே பரதந்திரோ ந சம்சயः தததீன சதோத்திஷ்டே காலே காலவசம் கதா. ஆதிசேஷன்ல படுத்துண்டாக்கும் நான் தூங்குறேன். பால்கடலில அனந்தனோடு மேல படுத்துண்டாக்கும் நான் தூங்கின்னு இருக்கேன். அதனாலேயே பரதந்திரனாக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே உனக்கு வேண்டாம் பிரம்மாவே அப்படிங்கிறார். அந்த சக்திக்கு விதேயனாயிட்டு, அம்பாளோடு சக்திக்கு விதேயனாயிட்டு சமயமாகறத நான் எழுந்திருக்கிறேன். ஆதிபராசக்தி தோண வச்சுட்டாக்கும் நான் தூங்குறதும், ஆதிபராசக்திக்கு விதேயனாயிட்டாக்கும் நான் எந்திருக்கிறதும் அப்படின்னு விஷ்ணு இங்க பிரம்மா கிட்ட சொல்லின்னு இருக்கார். ஸ்லோகம் 51. தபஹா சராமி சததம் தததீனஹா அஸ்மியஹம் அஸ்மி அஹம் சதா கதாச்சித் சஹ லக்ஷ்மியாஜ விஹராமி யதா சுகம் தபச்சராமி சததம் தததீனோஸ்மியஹம் சதா கதாச்சித் சஹ லக்ஷ்மியாஜ விஹராமி யதா சுகம். சதா அந்த அதிபராசக்தியோடு சக்திக்கு அடிபணிஞ்சு நான் எப்பவுமே தபசு பண்ணிண்டாக்கும் இருக்கேன். சில டைம்ல லக்ஷ்மி தேவியோடு கூடிட்டு சந்தோஷமா இருக்கிறதும் உண்டு அப்படின்னு விஷ்ணு சொல்றார் பிரம்மா கிட்ட. ஸ்லோகம் 52. கதாச்சித் தானவைஹி சார்த்தம் சங்கிராமம் பிரகரோம்யஹம் தாருணம் தேஹதமனம் சர்வலோக பயங்கரம். கதாச்சித் தானவை சார்த்தம் சங்கிராமம் பிரகரோம்யஹம் தாருணம் தேஹதமனம் சர்வலோக பயங்கரம். கதாச்சித் ஒரு சில டைமில தானவைகி அசுரர்களுமாயிட்டு லோகமெல்லாம் பயந்துக்கிற, அதே மாதிரி பல பல ஆளுகளுக்கு சரீரத்துக்கு கஷ்டத்தை உண்டாக்குற பயங்கரமான யுத்தம் செய்ய வேண்டி வருது. தேகதமனம் அப்படின்னா சரீர கிளேசம். சர்வலோக பயங்கரம், இந்த உலகமே பயந்துக்கிற மாதிரியான யுத்தத்தை சில டைம்ல அசுரர்களுமாயிட்டு எனக்கு செய்ய வேண்டி வருது. ஸ்லோகம் 53. பிரத்யட்சம் தவ தர்மஜ்ஞா தஸ்மின் ஏக
अर्णवे पुरा 5 वर्ष सहस्राणि बाहुयुद्धं मया कृतम् प्रत्यक्षं तव धर्मज्ञा तस्मिन्नेकार्णवे पुरा 5 वर्ष सहस्राणि बाहुयुद्धं मया कृतम् தர்மம் நன்னா தெரிஞ்சவராக்கும் பிரம்மாவே நீங்கள் எல்லாம் டைரக்டா பார்த்துட்டு இருக்கிறவராக்குமே முன்னால அந்த பிரளய ஜலத்துல நின்னுண்டு நான் 5000 வருஷம் கைகளால யுத்தம் பண்ணினத நீங்கள் பார்த்தேள் அல்லவா அப்படின்னு சொல்றாரு இங்க விஷ்ணு பிரம்மா கிட்ட. ஸ்லோகம் 54. தௌ கர்ணமலஜௌ துஷ்டௌ தானவௌ மதகர்விதௌ தேவ தேவ்யாஹ பிரசாதேன நிஹதௌ மதுகைடபௌ. தௌ கர்ணமலஜௌ துஷ்டௌ தானவௌ மதகர்விதௌ தேவதேவ்யா பிரசாதேன நிஹதௌ மதுகைடபௌ. துஷ்டர்களும் அகங்கார கர்வோடு கூடினவா ஆன அதே மாதிரி காதுல இருக்கிற அழுக்கிலேந்து ஜனிச்சவாளுமான மதுகைடப அசுரர்கள் ஆதிபராசக்தி அனுகிரகிச்சதாலேயாக்கும் எனக்கு அவளை கொல்ல முடிஞ்சது. தேவி எனக்கு அனுகிரகம் தந்ததினாலேயாக்கும் அந்த அசுரர்களை நிகிரகம் பண்றதுக்கு சாதிச்சது. மகாவிஷ்ணுவோடு 2 காதுகளிலேந்தும் ஒழுகி வந்த அழுக்கிலேந்தாக்கும் மதுகைடவர்களோடு ஜனனம். 5000 வருஷம் யுத்தம் பண்ணிட்டும் விஷ்ணுக்கு அவளை ஜெயிக்கிறதுக்கு சாதிக்கலை. அதனால விஷ்ணு அம்பாள தியானிக்க ஆரம்பிச்சார். அப்படி தேவியோட பிரசாதத்தாலேயாக்கும் மதுகைடவர்களை நிகிரகம் பண்றதுக்கு விஷ்ணுவுக்கு சாதிச்சது. இதெல்லாமும் பிரம்மாவே உங்களுக்கும் தெரியுமே அப்படின்னு விஷ்ணு இங்க பிரம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகம் 55. ததா त्वया न किम ज्ञातम कारणम तु परात्परम शक्तिरूपम महाभागा किम पृच्छसि पुनः पुनः. तदा त्वया न किम ज्ञातम कारणम तु परात्परम शक्तिरूपम महाभागा किम पृच्छसि पुनः पुनः. அன்னைக்கு உங்களுக்கு தெரியலையா பரம காரணமாயிட்டு இருக்கிறது சக்தி ரூபமாக்கும் அப்படிங்கிற விஷயம். அதுக்கப்புறம் என்னத்துக்காக்கும் இப்படி மறுபடியும் மறுபடியும் கேள்வி கேட்கிறாள் அப்படின்னு விஷ்ணு பிரம்மா கிட்ட கேட்கிறார். கிம் பிரிச்சசி புனஹா புனஹா, எதனால மறுபடியும் மறுபடியும் கேள்விகள் கேட்டுருக்கள். ஆதிபராசக்தியோடு அந்த சக்தியோடு காரணமாயிட்டாக்கும் அன்னைக்கு அந்த மதுகைடவர்களை ஜெயிக்கிறதுக்கு என்னால முடிஞ்சது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ அதெல்லாம் மறந்து போயிட்டாக்குமா இப்படி கேட்கிற அப்படிங்கிற அர்த்தத்தோடு கூடிட்டு விஷ்ணு பிரம்மா கிட்ட இப்படி கேட்கிறார். ஸ்லோகம் 56. யத் இச்சஹா புருஷஹா பூத்வா விசராமி மஹார்ணவே கச்சவஹ கோலசிம்ஹஸ்ச கோலசிம்ஹஹ ச வாமனஹ ச யுகே யுகே. யதேச்ச புருஷோ பூத்வா விசராமி மஹார்ணவே கச்சவஹ
बकोलसिंहश्च वामनश्च युगे युगे. அந்த பராசக்தி நினைச்சபடி ரூபம் எடுத்து நான் மகா சமுத்திரத்தில் சஞ்சரிக்கிறேன். யுகந்தோறும் ஆமையாயிட்டும் பன்னியாயிட்டும் சிம்ஹமாயிட்டும் வாமனனாயிட்டும் நான் ரூபம் எடுக்கிறேன். அம்பாள் நினைச்சதுனாலேயாக்கும் நான் இப்படி எல்லாம் அவதாரங்களை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு விஷ்ணு பிரம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கார். ஸ்லோகம் 57. ந கஸ்ய அபி பிரியஹ லோகே திர்யக் யோனிஷு சம்பவஹ ந அபவம் ஸ்வேச்சயா வாம வராஹ ஆதிஷு யோனிஷு. न कस्यापि प्रियो लोके तिर्यक् योनिषु सम्भव नाभवं स्वेच्छया वाम वराहादिषु योनिषु. உலகத்துல திரியக்கு யோனியில ஜனிக்கிறதுக்கு ആരും പ്രിയപ്പെട മാട്ടാളെ തന്നെ ഞാൻ പ്രിയപ്പെട്ട് വരാഹം മാതിരി തിരിയക്കുകളായിട്ട് ജനിക്കலை பராசக்தி ஆக்ரஹிச்சதுனாலேயாக்கும் இந்த மாதிரி எல்லாம் ஜென்மங்கள் எடுக்க வேண்டி வந்தது அப்படின்னு இங்க விஷ்ணு சொல்றார். திரியக் அப்படின்னா ஹொரிசாண்டல் ஆயிட்டு வளர പക്ഷികളും മൃഗങ്ങളും എല്ലാം. ഉലകത്തിലെ ആരുമേ മൃഗങ്ങളായിട്ടോ பேச முடியாத பறவைகளாயிட்டோ ஜனிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டா. நானும் ஆக்ரஹிக்கிறேன். வராகம் ஆதிஷு அப்படின்னா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. വരാഹം തുടങ്ങിന പന്നി തുടങ്ങിന തിരിയക്കുകളായിട്ട് ജനിച്ചത് അമ്പാളോട് പ്രേരണ കാരണമാക്കും அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 58. விஹாய லக்ஷ்மியா சஹ சம்விஹாரம் கஹ யாதி மல்ஸ்ய ஆதிஷு ஹீன யோனிஷு ஹீனயோனிஷு शय्यां च मुक्त्वा गरुड आसनस्थः करोमि युद्धं विपुलं स्वतन्त्रः. विहाय लक्ष्म्या सह संविहारम् को यादिमल्स्यादिषु हीनयोनिषु शय्यां च मुक्त्वा गरुडासनस्थ करोमि युद्धं विपुलं स्वतन्त्रा. நான் பாட்டுக்கு லட்சுமி தேவியோடு கூடிட்டு சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருந்தேன். திடீர்னு போய் മത്സ്യമായിട്ട് അവതരിക്ക വേണ്ടി വരുത്, திடீர்னு போயிட்டு കൂർമ്മമായിട്ട് അവതരിക്ക വേണ്ടി വരത്. இப்படியெல்லாம் സ്വയമായിട്ടൊന്നും அவதாரம் எடுக்கணும்னு நான் ஆசைப்படலை. அம்பாள் ஆజ్ఞை பண்றா, நான் அனுசரிக்கிறேன். ஆதிசேஷனோடு மேல சுகமா படுத்து தூங்கின்னு இருக்கிறவனாக்கும் நான் பிரம்மாவே. அப்படி இருக்கிற நான் கருட வாகனனாயிட்டு வேற எந்த விதமான ஆசிரியமும் இல்லாக்கி பெரிய பெரிய யுத்தம் எல்லாம் செய்ய வேண்டி வர்றது எனக்கு. இதெல்லாம் நானாயிட்டா செய்யறேன், எல்லாம் அந்த பராசக்தி இன்ஸ்ட்ரக்ஷன் தரா நான் செய்யறேன் அப்படின்னு விஷ்ணு எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எல்லாம் அம்பாள் சொல்லிதான் நான் செய்யறேன் பிரம்மாவே அப்படின்னு பிரம்மா கிட்ட சொல்லின்னு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகம் 59. புரா புரஹ தே
அஜ சிரஹ மத் இயம் கதம் தனுர் தனுஹு ஜ்யா ஸ்கலனாத் क्व च आदि त्वया तदा वाजिशिरो गृहीत्वा संयोजितं शिल्पिवरेण भूयः पुरा पुरस्तेजशिरोमदीयम् गदं धनुर्ज्या स्खलनात् क्वजापि त्वया तदा वाजिशिरो गृहीत्वा संयोजितं शिल्पिवरेण भूया. பிரம்மாவை விஷ்ணு கூப்பிடுறார். அஜா, ஜனிக்காத்தவனே அப்படின்னு அர்த்தம். யோனியிலேந்து ஜனிக்காத்தவனே. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் உங்களோடு முன்னால வச்சு வில்லோடு ஞான் பொட்டினதால உடஞ்சு போனதால என்னோட தலை எங்கேயோ தெரிச்சு போயிடுத்தேன். அப்போ சிற்பிகளில பிரமுகனாயிருக்கிற நீங்கள் எங்கேந்தோ ஒரு குதிரையோடு தலைய கொண்டு வந்து என் தலையில சேர்த்து வச்சேளே அப்படின்னு இங்க ஹயக்ரீவ மூர்த்தியோடு அந்த உத்பவத்தை மகாவிஷ்ணு பிரம்மாவுக்கு ஞாபகப்படுத்துறார். எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் எபிலிட்டி இருந்தது அப்படின்னா என்னோட தலை வெறிச்சு போகுமா? வெறிச்சு போன தலைய என்னால ஜாயின் பண்ண முடியலை. அம்பாளோடு இன்ஸ்ட்ரக்ஷன் படியாக்கும் நீங்கள் குதிரையோடு தலைய கொண்டு வந்து என்னோட கழுத்து மேல வச்சு ஒட்ட வச்சு எனக்கு மறுபடியும் ஒரு உருவத்தை கொடுத்தாள். அது உங்களுக்கு மறந்து போச்சா அப்படின்னாக்கும் இங்க விஷ்ணு பிரம்மா கிட்ட கேட்டு இருக்கார். விஷ்ணு சொல்றதெல்லாம் பார்த்தானா எனக்கு எந்த விதமான பவரும் இல்லை பிரம்மாவே அப்படின்னு பேசுற மாதிரி ஆக்கும் பேசின்னு இருக்கார். என்னுடைய எல்லா பவரும் ஆதிபராசக்தி ஆக்கும் அப்படின்னு. ஸ்லோகம் 60. ஹயானனஹ அஹம் பரிகீர்த்திதஹ च प्रत्यक्षम एतद् तव लोककर्तः विडम्बनेयं किल लोकमध्ये कथं भवेत् आत्मपरो यदि स्यात्. हयाननोऽहं परिकीर्तितश्च प्रत्यक्षमेतत् तव लोककर्ता विडम्बनेयं किल लोकमध्ये कथं भवेदात्मपरो यदि स्यात्. அப்படி எனக்கு ஹயானனன், ஆனனன் சொன்னா முகம், ஹய ஆனனன் அப்படின்னா குதிரையோடு முகம் இருக்கிறவன் அப்படிங்கிற பேரு கிடைக்கவும் செஞ்சது. அதுல நான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டேன். லோகத்தை சிருஷ்டி பண்ற பிரம்மாவே, நீங்கள் இந்த விஷயம் எல்லாம் டைரக்டா பார்த்து தெரிஞ்சின்றவராக்குமே. இதெல்லாம் இந்த உலகத்தை போதிப்பிக்கிறதுக்கான ஒரு விளையாட்டம் அல்லவா? சுதந்திரனா இருந்தேன் அப்படின்னா இப்படி எல்லாம் சம்பவிக்குமா? என்ன கண்ட்ரோல் பண்றது ஆதிபராசக்தியாக்கும். நான் சுதந்திரன் கிடையாது. என்னால சலிக்கணுமான அம்பாலோடு சக்தி வேணும், இல்லைன்னா அசைய போட முடியாது அப்படிங்கிறார் விஷ்ணு.
ശ്ലോകം 61. തസ്മാം ന അഹം സ്വതന്ത്രഃ അസ്മി ശക്തിഃ അധീനഃ അസ്മി സർവദാ താം ഏവ ശക്തിം സതതം ധ്യായാമി ച നിരന്തരം. തസ്മാന്നാഹം സ്വതന്ത്രോസ്മി ശക്ത്യധീനോസ്മി സർവദാ താമേവ ശക്തിം സതതം ധ്യായാമി ച നിരന്തരം. அதனால பிரம்மாவே, நான் சுதந்திரன் கிடையாது, எனக்கு சொந்தமா ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முடியாது, எல்லா விதத்திலையும் பராசக்தி சொல்லறபடி செய்யற ஒருத்தராக்கும் நான், பராசக்தியோடு இன்ஸ்ட்ரக்ஷன் படி நடந்துக்கிறவனாக்கும் நான், அந்த சக்தியை எப்பவும் கண்டினியூ ஆகிட்டு நான் தியானிச்சுட்டே இருக்கேன் அப்படிங்கிறார் விஷ்ணு பிரம்மா கிட்ட. ശ്ലോകം 62. ന അദഹ പരതരം കിഞ്ചിൽ ജാനാമി കമല ഉത്ഭവഃ ഇതി ഉക്തം വിഷ്ണുനാ തേന പത്മയോനേഃ തു സന്നിധൗ. നാദ പരതരം കിഞ്ചിൽ ജാനാമി കമലോത്ഭവ ഇത്യുക്തം വിഷ്ണുനാ തേന പത്മയോനേസ്തു സന്നിധൗ. ബ്രഹ്മാവേ, കമലോത്ഭവ, താമരപ്പൂവിലേന്ത് ഉത്ഭവിച്ചവനേ ബ്രഹ്മാവേ, ഇതവിട ജാസ്തിயாக எனக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னு அந்த பிரம்மாவோடு முன்னால விஷ்ணு சொன்னார் அப்படின்னு நாரதர் இங்க வியாசனுக்கு சொல்லின்னு இருக்கார். நாரத உவாச. ശ്ലോകം 63. തേന ച അഭി അഹം ഉക്തഃ അസ്മി തദാ ഏവ മുനിപുങ്കവ തസ്മാത് ത്വം അഭി കല്യാണ പുരുഷ അർത്ഥാപ്തി ഹേതവേ തേന ചാപ്യഹമുക്തോസ്മി തദൈവ മുനിപുങ്കവ തസ്മാത് ത്വമഭി കല്യാണ പുരുഷാർത്ഥാപ്തി ഹേതവേ. விஷ்ணு சொன்ன மாதிரியே என்னோடு அப்பாவான பிரம்மதேவன் எங்கிட்டையும் சொன்னார் அப்படின்னு நாரதர் வியாசன் கிட்ட சொல்லின்னு இருக்கார். ശ്ലോകം 64. അസംശയം ഹൃത് അംഭോജേ ഭജ ദേവീപദാംബുജം സർവം ദാസ്യതി സാ ദേവി യത് ഇതി അഭിഷ്ടം ഭവേത് തവ. അസംശയം ഹൃദംഭോജേ ഭജ ദേവീപദാംബുജം സർവം ദാസ്യതി സാ ദേവി യദ്യദിഷ്ടം ഭവേത് തവ. அதனால சந்தேகமே வேண்டாம், நீங்களும் உங்களோட ஹிருதயத்துல தேவியோட திருப்பாதங்களை தியானிச்சுண்டு தபசு செஞ்சுக்குங்க. உங்களுக்கு என்னெல்லாமாக்குமோ ஆக்ரகம், அந்த ஆக்ரகங்கள் எல்லாம் தேவி நடத்தி தருவாள். புத்திரன் வேணும் சொல்லிட்டாக்குமே நீங்கள் ஆசைப்பட்டு ஆரை பூஜிக்கணும், ஆரை தியானிக்கணும், ஆரை தபசு பண்ணணும் அப்படின்னு எல்லாம் குழம்பி போய் நிற்கிறாள். உங்களுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு நான் சொல்றேன் உறுதியாக, உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம்.
மகாவிஷ்ணுவை கண்ட்ரோல் பண்ற அந்த ஆதிபராசக்தி, அந்த ஆதிபராசக்திக்கு மேல யாருமே இல்லை. அதனால அந்த ஆதிபராசக்தியோட திருப்பாதங்களை மனசுல தியானிச்சுண்டு தவம் இருந்துக்குங்கோ. உங்களோட என்ன ஆக்கும் ஆக்கிரகம் அப்படிங்கிறத தேவி சாதிச்சு தருவாள் அப்படின்னு நாரதர் வியாசன் கிட்ட சொல்றார். ஸ்லோகம் 65. சூத உவாஜா. சூதனாக்குமே சௌனகாதிகளுக்கு கதை சொல்லின்னு இருக்கார். இத்தனை நேரம் நம்ம பார்த்தது பிரம்மா மகாவிஷ்ணுட்ட கேள்வி கேட்கறதும், ஆரியாக்கும் தியானிச்சுன்னு இருக்க உங்களுக்கு மேல ஆரியாக்கும் தெய்வம் அப்படின்னு கேட்கறதும், மகாவிஷ்ணு அதுக்கான ரிப்ளை சொல்றதும், ஆதிபராசக்தியோடு அந்த ஒரு ஆத்மீயப்படியாக்கும் நம்மளெல்லாம் நடந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த எடுத்து சொல்றார். அப்படிங்கறதையெல்லாம் நாரதர் வியாசனுக்கு சொன்னதாயிட்டு சூதன் சவனகாதிகளுக்கு கதை சொல்லிண்டாக்கும் இருக்கார். இப்போ 65வது ஸ்லோகத்துல சூதன் சவனகாதிகள் கிட்ட சொல்றார். நாரதேன ஏவம் உக்தஹா து வியாசஹா சத்யவதி சுதஹா தேவி பாதாப்ஜ நிஷ்ணாதஹா தபசே பிரயயௌ கிரௌ. நாரதேனேவமுக்தஸ்து வியாச சத்யவதி சுத தேவி பாதாப்ஜ நிஷ்ணாத தபசே பிரயயௌ கிரௌ. நாரதன் இப்படி சொன்னதை கேட்டுட்டு சத்யவதி புத்திரனான வியாசன் தேவி பாதத்தை ஸ்மரிச்சுண்டு தபசுக்காயிட்டு கிரௌ மேரு பர்வதத்துக்கு யாத்திரையானார் அப்படின்னு அர்த்தம். இதோடு கூடிட்டு தேவி பாகவதத்துல பிரதம ஸ்கந்தத்துல 4வது அத்தியாயம் முடிவடைகிறது.